நான் உங்க தீரா பேசுறேன். ஒரு நாள் ஒரு பொண்ணு அவளோட பசுவோட பாலை வித்து பணம் சம்பாதிக்க மார்க்கெட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தா. தலையில ஒரு பெரிய பால் குடம் கவனமா எடுத்துட்டு போயிட்டு இருந்தா. நடந்துகிட்டே அவ கனவு உலகத்துக்கு போயிட்டா. இந்த பால் வித்துச்சுன்னா கிடைக்கிற பணத்துல நான் நிறைய கோழி குஞ்சுகளை வாங்குவேன். நம்ம வீட்டு பக்கத்திலேயே வளர்த்துவேன். அது பெருசாச்சுன்னா நல்ல விலைக்கு வித்துடுவேன். அவ முகத்துல பெரிய சிரிப்பு. அப்புறம் 2 ஆடுகளை வாங்குவேன். அதுவும் பெருசாச்சுன்னா வச்சு விக்கிற பணத்துல இன்னொரு பசுவையும் வாங்குவேன். இப்போ கனவு இன்னும் பெரிய இடத்துக்கு போகுது. அதுக்கப்புறம் மாட்டு வண்டியும் வாங்குவேன். பெரிய பால் குடங்களை ஏத்திக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போவேன். ஜனங்கள் எல்லாரும் வாங்க வாங்கன்னு என்னையே எதிர்பார்ப்பாங்க. இதுல நான் நிறைய பணமும் சேர்த்து வச்சுப்பேன். அந்த பணத்துல பெரிய அரண்மனை மாதிரி ஒரு வீடு கட்டுவேன். அதுல நிறைய பணியாளர்களும் எனக்கு உதவி செய்வாங்க. நான் ஒரு அரசி மாதிரி இருப்பேன். இந்த சந்தோஷத்துல மனசை கட்டுப்படுத்த முடியாம துள்ளி பாய்ந்து நடந்துகிட்டு இருக்கா. அப்போ சறுக்கி கீழே விழுந்துட்டா. குடம் தரையில விழுந்து துண்டு துண்டா உடைஞ்சிருச்சு. அத்தனை பாலும் மண்ணோட போச்சு. கனவு, அரண்மனை, மாட்டு வண்டி எல்லாம் ஒரே நொடியில நொறுங்கி போச்சு. அவ அங்கேயே உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கா. கதையின் கருத்து: ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஆசைங்கிற கணக்க போடக்கூடாது. அதுதான் சொல்லுவாங்க, முட்டை உடையறதுக்கு முன்னாடியே கோழியை பத்தி யோசிக்க கூடாதுன்னு.